வெல்கம் பேக் வியூவர்ஸ். நாம டிஎன்பிஎஸ்சி அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல பாட்னி மற்றும் சுவாலஜி சம்பந்தமா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்கக்கூடிய ஒன்வர்ட்ஸும் அதுக்குரிய சரியான ஆன்சர்ஸும் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரில இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்க போலாம். என்ன கொஸ்டின் கேட்டீங்கன்னா, இது மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி தான் இருக்கு. ஒரு மேட்ச் கொடுத்து அதுக்குரிய சரியான ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. கீழ்கண்ட கலப்படத்தை உணவோடு இணை செய்க, அதான் கொஸ்டின். அதாவது உணவுப் பொருட்களோட எந்த கலப்படத்தை கலக்குறாங்க அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹைட்ரஜன் பெராக்சைடு பளபளப்பான தோற்றம், உணவு நிறமூட்டிகள் பால், கால்சியம் கார்பைடு பசுமை தோற்றம், கார்னோமா மெழுகு வாழைப்பழத்தை பழுக்க வைப்பதற்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுக்குரிய சரியான ஆன்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு எதோட மிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா பாலோட மிக்ஸ் பண்றாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட நிறம் வந்து வெளியே பளபளப்பான நிறமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒயிட் கலர்ல அந்த பால் நிறத்துல இருக்கும் சொல்றாங்க. சோ ஹைட்ரஜன் பெராக்சைட பாலோட மிக்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய உணவு நிறமூட்டிகள் அப்படின்னா அதுக்கு சரியான ஆன்சர் பசுமை தோற்றம். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு உணவுப் பொருள் நம்ம வாங்குறோம்னா அதோட கிரீனிஷாவோ அதோட சேஃபஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல இருந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கண்ணுக்கு கவர்ச்சியா இருக்கும் போது நம்ம ஃபாஸ்டா இது ஓகே இது ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்குவோம் இல்லையா? சோ அதுக்காண்டி உணவு நிறமூட்டிகள்னா பசுமை தோற்றத்துக்காக நம்ம வாங்குறோம். அதுக்கடுத்து ஆப்ஷன் சில கால்சியம் கார்பைடு அப்படின்னா அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வாழைப்பழத்தை பழுக்க வைப்பதற்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the calcium carbide reacts with water to produce a gas which is used to refining fruits like bananas. இந்த கால்சியம் கார்பைடு வந்து தண்ணீரோட சேரும்போது ஒரு புதுவிதமான கேஸை உற்பத்தி பண்ணுது. அந்த கேஸ் வந்து பழங்களை பழுக்க வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறாங்க. இந்த முறையில தான் வாழைப்பழத்தை வந்து பழுக்க வைக்கிறாங்க. ஓகே, சோ கால்சியம் கார்பைடு அப்படின்னா வாழைப்பழத்தை பழுக்க வைப்பதற்கு. ஓகே, அடுத்த ஆப்ஷன் டில கார்னோபா மெழுகு அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து பளபளப்பான தோற்றம். இன்கேஸ் ஆஃப் நீங்க இப்ப ஆப்பிள் இதெல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அதை லைட்டா மேல இருக்க தோலை வந்து லைட்டா நீங்க ஸ்க்ரப் பண்ணி பாத்தீங்கன்னா வேக்ஸ் வந்து அதுல நல்லாவே வருது தெரியும். சோ எதுக்கு அப்படின்னா அந்த ஆப்பிளோட ஸ்ட்ரக்சர் நம்ம லுக் லைக் பாக்குறதுக்கு ரொம்ப கிரேசியா இருக்கும். அதாவது ரொம்ப ஃப்ரெஷ்ஷானதா சாஃப்டா அந்த மாதிரி தெரியும். அந்த பளபளப்பான தோற்றம் நமக்கு வர வைக்கிறதுக்காண்டி தான் இந்த கார்னோபா மெழுகு யூஸ் பண்றாங்க. பழங்கள்ல மட்டும் கிடையாது, நம்ம ஃபுட் மெட்டீரியல்ஸும் இந்த கார்னோபா மெழுகை வந்து யூஸ் பண்றாங்க ஆயிலோட சேர்த்து அப்படிங்கறது தான் ஒரு ஷாக்கிங்கான ட்ரூத்தும் கூட. சோ இந்த வீடியோல நம்ம கீழ்கண்ட கலப்படத்தை உணவோடு இணை செய்க அப்படின்னு உணவுப் பொருள்கள்ல என்னென்ன கலப்படம் கலக்குறாங்க, என்ன மாதிரி கலக்குறாங்க அப்படிங்கறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்குள்ள நீங்க புதுசா வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.